12 ராசிக்காரர்களுக்கும் நல்லவையும் அல்லவையும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லவை அதிகமாக நடக்கும் பொழுதுதான் ஞானம் பிறக்கிறது. ஒரு ஜாதகத்தில் கேது நன்றாக இருக்கும் போதுதான் ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை பொதுநலத்திற்கு பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த ஆத்மா பரமாத்மாவை அடைகிறது. இந்த பூ உலகத்தில் நன்மையை அடைவதை விட அந்த கடவுளின் பாதத்தில் சரணாகதி அடையும் பொழுது முழு நன்மையை அடையும். துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் கடவுளை நினைக்கிறோம். அதனால்தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்மை வந்து சேர்கிறது. துன்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கடவுளை சேர முடியாமல் பாதியில் நின்று கொண்டிருப்போம். எனவே நன்மையையும் தீமையையும் நாம் சமமாகவே எதிர்கொள்வோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்ல தகவலை தரோம். நன்றி, வணக்கம்.